நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதால் பாதிக்கப்பட போவது தமிழக மக்களே என்று தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ். நிதி ஆயோக் கூட்டத்தை திமுக அரசு புறக்கணிப்பது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் 2024 மற்றும் 25ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருந்தார். அதன் பிறகு தமிழகம் குறித்தான எந்த ஒரு திட்டங்கள் அறிவிப்புகள் என்பதும் இடம்பெறாத நிலையில் முதலமைச்சர்கள் பங்கு பெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தினை புறக்கணிப்பதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக ஏழை எளிய மக்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பயனிடும்படி வெகு சிறப்பாக அமைந்துள்ள இந்த நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என காரணம் காட்டி அனைத்து மாநில முதல்வர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிப்பது நகைப்புக்குரியதாக இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர், நிதிநிலை அறிக்கை உரையில் பெயர் குறிப்பிட்டுள்ள மாநிலங்களுக்கான நலத்திட்டங்களை தவிர பிற மாநிலங்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் கிடைக்கப்பெறாதது என்ற தோற்றத்தை ஏற்படுத்தவே முதலமைச்சர் தொடர்ச்சியாக முயற்சிக்கிறார் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக மத்தியில் காங்கிரஸ் கட்சியுடன் கடந்த 2004 முதல் 14ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்த போதும் கூட தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளில் 6 ஆண்டுகளில் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை என்றும், அந்த 6 ஆண்டுகளும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலான இந்த மத்திய அரசு தமிழகத்திற்கு எந்த ஒரு திட்டங்களையும் வழங்கவில்லை என்று கூறுவாரா என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த 2024 ஆண்டாம் நிதிநிலை அறிக்கை பொறுத்தவரையிலுமே 10 ஆண்டுகளின் நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழகத்திற்கு நலத்திட்டங்களில் 10ல் 1 பங்கு கூட திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அறிவிக்கப்படவில்லை என்பது முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக மாநிலங்களின் நலனுக்காக மத்திய அரசுடன் நடைபெறும் இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தேவைகளை எடுத்து கூறி நலத்திட்டங்களை பெறுவதை விட்டுவிட்டு கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்று நாடகமாடி யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறார் முதலமைச்சர் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டுகளில் அவர்களுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசவே இல்லை என்பதுதான் உண்மை என்றும், தற்போது முதலமைச்சர் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்தால் பாதிக்கப்படுவது தமிழக மக்களே என்றும் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு நாள் விளம்பரத்திற்காக இது போன்ற வீண் நாடகங்களை அரங்கேற்றுவதை நிறுத்திவிட்டு தமிழகத்தின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் தற்போது அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.